லாஸ்ட் சண்டே எடுத்த vlog தான் பார்க்குறீங்க. ஃபர்ஸ்ட் எல்லாத்துக்கும் ஒரு வணக்கம். அண்ட் எனக்கு காலையிலே ஃபஸ்ட்டு கன்ஃபியூஷனில் தான் டேயே ஸ்டார்ட் ஆச்சு. ஏன்னா சாட்டர்டே சண்டே தான் நமக்கு அந்த வீக் டேஸ் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். ஸோ பையனுக்கு இது ஜூன் 1ஆந்தேதி நாங்கள் எடுத்தது ஆக்சுவலாக வீடியோ. ஸோ செகண்ட் பையனுக்கும் ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகுது. சரி இன்னைக்கு அவனுக்கு பிடிச்ச மாதிரி சமைப்போமேன்னு சொல்லிட்டு பிரியாணி பண்ணலான்னு பிளான் பண்ணோம். சரி அப்படியே பக்கத்தில் இருக்க சூப்பர் மார்க்கெட்டும் போய் வேண்டிய திங்ஸ் எல்லாமே கொஞ்சமாக பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு சிக்கனும் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். அண்ட் அவனுக்கு பிடிச்ச க்ரீன் சிக்கன் தான் அன்றைக்கி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணோம். பசங்களுக்கு பிடிச்சதை செஞ்சு கொடுத்தா அவங்களும் சாப்பிடுவாங்க அண்ட் நமக்கும் கொஞ்சம் திருப்தியாக இருக்கும். அதனால கொஞ்சமாக கொத்தமல்லி, புதினா, ஒரு 5 கேஷ்யூ நட், அப்புறம் 2 சில்லி, கொஞ்சமாக ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, பெப்பர் அண்ட் சால்ட் இதெல்லாம் போட்டு லெமன்லாம் ஊற்றிட்டு நல்லா பெரட்டி நாங்கள் அதை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம். அண்ட் கொஞ்சமாக சிக்கன் அவனை பொறுத்தளவுக்கு அவனுக்கு ரெட் சிக்கன் அண்ட் க்ரீன் சிக்கன் இந்த மாதிரி தான் கேட்பான். அவங்களுக்கு கலர்ஸ் வச்சு தானே தெரியும் குட்டி பசங்களுக்கு. ஸோ அதனால் அவனுக்கு பிடிச்ச கலர்லேயே நாங்கள் இன்றைக்கி அவனோட ஃபேவரேட் தான் லாஸ்ட்டு சண்டே நாங்கள் குக் பண்ணோம். சிக்கன் கபாப் பண்ணலான்னு சொல்லிட்டு அதுவும் மேக்னேட் பண்ணிவிட்டு அப்புறமா ஃப்ரிட்ஜில் அதுவும் ஸ்டோர் பண்ணிவிட்டு நான் பிரியாணி பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிட்டு இருந்தேன். டைம் எப்படி தான் போகுதுன்னே தெரியாது சண்டேஸில். விடிஞ்ச மாதிரி இருக்கும், அதுக்குள்ளே கிச்சன்லேயே பாதி நேரம் போன மாதிரியே தோணும். அதுக்குள்ளே நான் பிரியாணியும் ரெடி பண்ணிட்டேன். அண்ட் பிரியாணி டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. ஹைதராபாத் ஸ்டைலில் தான் அந்த வாட்டி ட்ரை பண்ணியிருந்தோம் அண்ட் நல்லாவே வந்துருந்துச்சு. யாருக்கெல்லாம் வாழை இலையில் சாப்பிட்றது பிடிக்கும்னு சொல்லுங்கள். ஏன்னா நம்ம ஊர்லலாம் இருக்கும்போது தோப்பு இருக்கும், அடிக்கடி வாழை இலையில தான் ஃபங்க்ஷன் வீடு அப்படி கல்யாணம் அந்த மாதிரிலாம் இருந்தால் வாழை இலையில சாப்பிடுவோம். ஆனால் இங்கே பெங்களூரில் அந்த மாதிரிலாம் எங்கேயும் அவ்வளோவா போகிறது இல்லை. எப்போவாச்சும் தானே தெரிஞ்சவங்களுக்கு கல்யாணம் வரும். அப்படி போனால் நம்ம ஊர் சாப்பாடு அந்த மாதிரிலாம் மிஸ் பண்ணுவோம்ல. ஸோ அதெல்லாம் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு எப்போல்லாம் ஃப்ரீ டைம் கிடைக்குதோ வாழையில போட்டு பிடிச்சதெல்லாம் சமைச்சு நல்லா திருப்தியாக சாப்பிட்டுட்டு ஒரு குட்டி தூக்கம் போட்டு எந்திக்கிற சுகமே தனியாக இருக்கும். அண்ட் ஈவினிங் போல் ஹஸ்பண்ட் சயின்ஸ் பார்க் போகலான்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அங்கே தான் பையனை கூட்டிகிட்டு போயிருந்தேன். ஏன்னா ஸ்கூல் திறந்துருச்சுன்னா அப்புறம் ரொட்டீன் கம்ப்ளீட்டாகவே சேஞ்ச் ஆகிடும். ஸ்கூல் உண்டு, வீடு உண்டு, அந்த மாதிரியே இருப்பாங்க. ஸோ சரி கூப்பிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கூட்டிகிட்டு போயிருந்தோம். அண்ட் அது எங்களுக்குமே ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு நிறைய விஷயம். அந்த பிளேஸ் எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணுறதுக்கே புதுசாக இருந்துச்சு. பையன்லாம் பயங்கரமாக என்ஜாய் பண்ணான். குட்டீஸ்லாம் தான் மஸ்ட்டு கூட்டிகிட்டு போங்க. அங்கே மெயினாக ஒரு தேட்டர் ஷோ இருக்குது. அந்த தேட்டர் ஷோ ஒரு கிட்டும் கண்டிப்பாக அது பார்க்கணும். அண்ட் ஜூபிட்டர் அண்ட் ஸ்டார்ஸ் பற்றி எல்லாமே டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அண்ட் அந்த விஷுவல்ஸ் நம்ம அந்த பிளானட்டில் நம்ம ட்ராவல் பண்ணுற மாதிரியே இருந்துச்சு. முடிஞ்சால் ஃப்ரீ டைம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒன் டைம் விசிட் பண்ணுங்கள். அண்ட் அதோட என்ட்ரி டிக்கெட் 70 ருபீஸ் தான். நம்மளும் வெளியே இருந்து சில் பண்ணலாம். அண்ட் அவ்வளோ ஸ்பேசஸ் இருக்குது. நாங்கள் நார்மலாக என்ட்ரி பண்ணி நம்ம உள்ளே போகிறதுக்கு ப்ரைஸ்லாம் கிடையாது. தேட்டர் ஷோ மட்டும்தான் நமக்கு ப்ரைஸ் இருக்குது. மற்றபடி அதுவும் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி தான் அது. ஸோ நாங்கள் அங்கெல்லாம் கொஞ்சம் நல்லா சுற்றி பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் எங்களோட ஈவினிங் ஆல்சோ அங்கேயே ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டோம். அண்ட் வீட்டுக்கு வரதுக்கும் நைட் ஆகிடுச்சு. அண்ட் நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் தேங்க்ஸ்.